Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 year LLB ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்படி ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றது அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்க மொபைல் ஃபோன் மூலமாவே இந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து கண்டிப்பா அந்த லேப்டாப் சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா? இத பத்தி உங்களுக்கு லைவ் டெமோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். ஓகே ஃபைன். முதல்ல இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துறேன், யூனிவர்சிட்டியோடைய கேண்டிடேட் லாகின் பேஜ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெயில் வந்திருக்கும். சரிங்களா? அந்த மெயில் வந்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட்டா பத்தியும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் தானா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் உங்களுக்கு வந்து மாறுபட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு உங்களுடைய போட்டோ தான் இருக்கா, நீங்க எத்தனாவது இடத்துல வந்து ரேங்க்ல இருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்க பேர் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு பக்கத்துல மேல வந்து பாருங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இது உங்க ஃபோன் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம், இருந்தாலும் நீங்க வந்து சிஸ்டம் மூலியமாவும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சான்ஸ். பட் சிஸ்டம் மூலியமா பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசா இருக்கும், நீங்க அந்த சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபோன் மூலியமாவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து கிட்டத்தட்ட 22 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருந்து கோர்ஸ் ஆக்சுவலா 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதே மாதிரி டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ, நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து சென்னை அப்படிங்கிற காலேஜ் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சரிங்களா? தேர்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்றீங்களோ அந்த காலேஜ் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதே மாதிரி ஃபோர்த்தில் நீங்க எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்றீங்களோ ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. லைன் படி தான் நீங்க பண்ணணும், தேவையில்லை மாறி கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட சொந்த மாவட்டத்தில் எனக்கு வந்து காலேஜ் கிடைச்சுன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படின்னு நீங்க இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வெளியூர்ல போயிட்டு தங்கி படிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த காலேஜுக்கு போறாங்க, அதனால நானும் அந்த காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த மாதிரி விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. இந்த நாட்டில் ஃப்ரெண்ட்ஸால கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனாங்க அதனால நானும் போறேன். தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல. படிப்பை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்களா? நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம லான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். அப்போ முழுக்க நம்ம இதை நோக்கி தான் நம்ம வந்து டிராவல் பண்ணணுமே தவிர ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம அடிஷ்னலாக தான் வச்சுக்கிறோம். அதனால நீங்கள் எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ உங்களுடைய அம்மா அப்பாட்ட உங்களுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க முதல்ல. ஏன்னா இப்போ தானே எனபிள் ஆயிருக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அடிப்படை கட்டாயம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் கூட எழுதிக்கோங்க, ஒரு டைரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன், ரெண்டாவது இந்த காலேஜ் கொடுக்க போகிறேன், தேர்ட் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து பொறுமையாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே படபடன்னு அவசரமாக இங்கே இது வந்து ஒரு மாரத்தான் போட்டி ஒன்றும் கிடையாது. நம்ம வேகமாக ஓடிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு பொறுமையாக பண்ணா தான் நம்மளுக்கு வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து காலேஜ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன முறைலாம் வந்து 5 காலேஜ் மினிமம் வந்து 5 காலேஜ் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து 15 காலேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க 14 காலேஜ் செலக்ட் பண்ணினாதான் உங்களுக்கு சப்மிட்ங்கிற ஆப்ஷனுக்கே போகுது. இப்போ நான் வந்து சப்மிட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஆர் யூ ஷேர் நீங்க வந்து சப்மிட் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். மினிமம் வந்து 14 காலேஜஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் வந்து 14 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் நீங்க வந்து எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த காலேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 by 1 வந்து செலக்ட் பண்ணுங்க. வேற வழி இல்லை, 14 காலேஜ் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா 14 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜில் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ண காலேஜ் எனக்கு வந்து வரல, நான் வந்து ஒரு ஃபைனலாக 13வது இடத்துல வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணேன், அந்த காலேஜ் எனக்கு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்த டாப்பிக்கில் எப்படி வந்து ரீஅலாட் பண்ணுறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சரியான முறையில் வந்து அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல செலக்ட் ஆன அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து
என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு 21ஆம் தேதி வந்து அக்டோபர் 21ஆம் தேதி கவுன்சிலிங்கான அந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.